ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ சடகோபாய நமக, ஸ்ரீ நம்மாழ்வார நமக, ஸ்ரீ பராங்குச தாசாய நமக. குருவின் திருவடிகளே சரணம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியாக துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார குரு பகவான் என்னுடைய கோல்சாரத்தின் விதிப்படி துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கூடியமான வரை நன்மை தான் ஏற்படும். துலா ராசிக்காரர் நேர்மைக்கு பெயர் போனவர்கள், தராசு போன்று மனதில் பட்டதை தெளிவாகவும் நீதி நேர்மைக்கு அஞ்சுபவர்களாகவும் துலா ராசிக்காரர்களை எடுத்து கூறுவார்கள். அவர்கள் அவையிலே உள்ளதை உள்ளவாறு எடுத்து கூறக்கூடியவர்கள். வேஷம் போட அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துலா ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பங்குதாரர்கள் மூலமாக அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆகவே அதாவது 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உடைய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக துலாத்துக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் ஏற்படும். பொன், பொருள், நகைகள் போன்றவைகளெல்லாம் அவர்கள் வாங்குவார்கள். 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் கல்வி ஸ்தானத்தையும் குறிக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வீட்டில் நன்மை ஏற்படும். ஆனால் அதே குரு பகவான் தன்னுடைய 4ஆம் இடமாகிய மகரத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தாய் தந்தையருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். இவர்களுக்கு மனதில் சோர்வு ஏற்படும். எந்த விதமான உடலில் நோய் ஏற்பட்டால் உடனே அவர்கள் மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் 6க்கும் 6ஆம் இடமாகிய குரு பகவானுடைய நோய் நொடியை பார்க்கின்ற காரணத்தினாலே ரோகஸ்தானம் என்கின்ற அந்த ஆதிக்கத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் இவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை கலந்து ஆலோசித்து மருத்துவம் மூலமாக அவர்கள் உடலில் நன்மையை கிடைக்கும்.